ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன்ப்பா. உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய பலன்களும் கிடச்சிருக்கு. நிறைய இந்த கோவிலுக்கு போய் ஒரு சில வழிபாடுகள் எல்லாம் பண்ணி நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு. இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இது வந்துட்டு நான் தெரிஞ்சிருக்காது. யூடியூப்பில் தான் நானே பார்த்தேன். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது ஆக்சுவலி. அதாவது எத்தனை 27 நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்களா, 28 நட்சத்திரம். அபிஜித் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அது வந்துட்டு முதல்ல இருந்ததுன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் அபிஜித் இந்த நட்சத்திரம் இருக்கிற நேரத்தில் வந்துட்டு தோஷங்கள், இந்த இது சனி கிரகங்கள் அதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாது. அந்த நேரத்தில் நம்ம தெய்வத்தை வேண்டிண்டா உடனே நடக்கும். அதாவது நம்மளோட எல்லா ஒரு சித்தர் சொன்னதான் ஒரு ஐதீகம். அதனால் அந்த காலத்தில் எல்லோரும் என்ன பண்ணுறக்கா அப்படின்னா, இதை வந்துட்டு இந்த நேரத்தை யூஸ் பண்ணி நிறைய கெடுதல்கள் எது வேண்டினாலும் நடக்குமா அந்த நேரத்தில். அது நேரங்களை என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. எது வேண்டினாலும் நடக்குமா. அந்த சித்தருடைய பேர் வந்துட்டு கேளத்திய சித்தர் நமோன் நமக அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாள். ஓம் கேளத்திய சித்தர் நமோன் நமக. இதை எப்போ சொல்லணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ரொம்ப கெடுதல் நடக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா எது வேண்டினாலும் நடக்கிறது அந்த நேரத்தில் வந்துட்டு கிரகங்கள் தாக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. தச பிரச்சனை, கிரக பிரச்சனைகள், தோஷ பிரச்சனைகள் ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் கிருஷ்ண பகவான் என்ன பண்ணினாருங்களா, நல்ல கெடுதல் காரியங்கள் கூடுறதுனால, தர்மங்கள் குறையிறதுனால அந்த நட்சத்திரத்தை அழித்து விட்டார். அது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணிவிட்டார். அந்த நட்சத்திரமே காணாமல் போயிடுத்து. ஸோ பட் இப்போதைக்கு திருப்பி இது ட்ரெண்டிங் ஆகின்றிருக்கு. யூடியூப்பில் எல்லாரும் சொல்லிக்கின்றிருக்கா. நான் நிறைய வாட்டி ஃபீட்பேக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். இது சொல்லிட்டு நான் நன்னா இருக்கேங்கிற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருக்கா. ஸோ அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன், இதுக்கு வந்துட்டு ஒரு நெய் ஒரு தனியாக ஒரு அகல் எடுத்து வச்சுருங்கோ. அதில் நெய்யை ஊற்றி விளக்கேற்றுங்கோ. நெய்யை வந்துட்டு கொஞ்சம் நல்ல நெய்யாக பார்த்து ஊற்றுங்கோ. அதாவது வெளியிலலாம் விற்கிறாம தேவை 10 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட்டு நல்ல நெய். அந்த அதிலே தெரியும், இந்த உதயம் நெய், அதுக்கப்புறம் கிருஷ்ணா நெய், அந்த மாதிரி தான் ஓகே. ஜென்ரலாக ஒரு ஃபார்ம் ஆயில் பேக்கெட் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் வாங்காதீங்க. நல்ல நெய்யாக வாங்கி கொஞ்சம் ஊற்றி, அதாவது இதுக்கு ஒரு நேரங்கள் இருக்கின்றது. அதாவது வந்துட்டு கார்த்தாலையில் நீங்கள் ஏற்றணும் வேண்டின்றேன்னாக்கா 5:45லேருந்து 6:15 கரெக்டாக சூரியோதயம் வரத்திற்கு கொஞ்சம் முன்னாடி 5:45லேருந்து 6:15 அந்த மாதிரி நேரத்தை வச்சுக்கோங்க. அந்த எப்போவுமே நம்ம என்ன பண்ணினாலும் குலதெய்வத்திற்கு நம்மளுடைய அந்த காமாட்சி விளக்கை ஏற்றி வச்சுட்டு தான் நம்ம மற்ற எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணணும். ஸோ அந்த காமாட்சி விளக்கை முதல்ல ஏற்றி வச்சுருங்கோ. நல்லா வேண்டிக்கோங்க. இல்லை 11 ரூபா காசும் எடுத்து வச்சுருங்கோ. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கார்த்தால வேண்டிக்கிறோம் அப்படின்னா கார்த்தால 5:45லேருந்து 6:15 அந்த நேரத்தில், அந்த அரை மணி நேரம் அந்த நேரத்தில் இந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு இவருடைய கேளத்திய சித்தர் நமோன் நமக, ஓம் கேளத்திய சித்தர் நமோன் நமக, அதாவது 1008 தடவை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. எப்படி 25 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இறக்கத்தில் சொன்னாலும், ஆனால் கண்டினியூஸாக அழகாக சொல்லணும். சொன்னான்னா நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பான முறையில், அதாவது 10 வருஷமாக எனக்கு நிறைவேறல, 5 வருஷமாக எனக்கு நிறைவேறல, நான் 5 வருஷமாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், 8 வருஷமாக நான் இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், நிலம், வீடு, திருமண பாக்கியம், இந்த பிள்ளை பேர், குழந்தை பிறக்கிறது, எதுவாக இருந்தாலும் இது காலை வேளையில் இந்த நேரம் 5:45லேருந்து 6:15 இந்த அரை மணி நேரம். இல்லை நான் எனக்கு காத்தால வேலை ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னா மதியான வேலை அப்படின்னு நீங்கள் பார்த்தேன்னா 11:45லேருந்து 12:15 வரை அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. 11:45 மத்தியானம் 11:45லேருந்து அதுக்கப்புறம் 12:15 வரை, அதாவது சூரிய உச்சத்திற்கு அடையிறதுக்கு கொஞ்சம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி விளக்கேற்றி நெய் ஊற்றி நன்னா வேண்டிண்டு ஒரு அகலை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு நன்னா ஏற்றி விட்டு இந்த அவருடைய நாமாவை சொல்லி நீங்கள் வேண்டின்றேன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் கிரகங்களோ பிழைகளோ வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது நல்ல காரியங்களுக்காக இது பிரயோகம் பண்ணுங்கோ. முதல்ல அவள் கெடுதலுக்கு பிரயோகம் பண்ணினதுனால தான் அவர் மாற்றிவிட்டார். அதே மாதிரி நான் வேலைக்கு போகிறேன், சாயங்கால வேலை அப்படின்னு நீங்கள் பார்த்தேன்னாக்கா 5:45லேருந்து 6:15 வரை, அதாவது வந்து சந்தி வேலை பார்த்தா அது வந்துட்டு அந்த சந்தி நேரம் சந்தியா காலம் அப்படின்பா. அந்த நேரம் அதை கரெக்டாக சூரிய மறைவுக்கு முன்னாடி சந்திரன் இந்த வருது பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நேரத்தில் இதை நீங்கள் நன்னா வேண்டிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணினேன்னாக்க
நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் நிவர்த்தி பெறும். முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியத்துக்கு இது பிரயோகம் பண்ணுங்கோ. கெடுதலுக்கு பிரயோகம் பண்ணினதுனால தான் கிருஷ்ண பரமாத்மாவே இதை இந்த இந்த நட்சத்திரம் படாது அப்படின்னு காணாமல் ஆக்கிவிட்டார். அதனால் நல்ல காரியங்களுக்காக பிரயோகம் பண்ணுங்கோ. நன்னா வேண்டின்றேன்னா இதை நம்ம தினமும் பண்ணலாம். என்னால் கார்த்தால முடியும்னா கார்த்தால, இல்லை சாயங்காலம் தான் முடியும்னா சாயங்காலம், இல்லை மத்தியானம் முடியும்னா மத்தியானம். வேலைக்கு போகிறவா கார்த்தாலையோ இல்லை சாயங்காலமோ பண்ணுங்க. பீரியட்ஸ் இருந்தால் பண்ண வேண்டாம்.